பக்கத்து வீட்டுக்கு தெரியாம அங்கேயே வச்சு குளிப்பாட்டி சாமியை கும்பிட வசதியா இருக்கும். ஓகே ரைட்டு, அப்படித்தானே ஃப்ரீயா விடு. மறந்துடாதடா பாவாட. அட அதெல்லாம் நான் மறக்க மாட்டேக்கா. டோன்ட் வரி, பி ஹாப்பி. நாளைக்கு நேரம் ஹோட்டல்ல உனக்கு பிள்ளையார் இருக்கும், ஓகேவா? சரிடா பாவாட. ஐயா ஐயா, இந்த ஈரத்துக்குள்ள எப்படி சத சதன நிக்குதுன்னு பாரு. நல்லாத்த ராத்திரி புறம் சரியான மழையில வெஞ்சிருக்கு போல. எட்டில எட்டி செவலச்சி, மழை என்னத்த விடாம இப்படி பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ஈரடி நேரத்துல இந்த மாடு கண்டுகளோட பெரும் படத்தை இருக்கு. போ வா, கொட்டத்துக்குள்ள வண்டி கட்டுறேன் வா. என்ன இப்படி அசைவனான்னு இருக்க? வா வா. ஈரடி நேரத்துல இந்த மாடு கண்டுகளை வச்சுக்கிட்டு ஆத்தாடி வீட்டு வேலையை கூட பேசாம கஞ்சி தண்ணி குடிக்காம கிடந்துடலாம் போல. இந்த மாட்டுக்கு வைக்கல இறதேறி மாடுறதானே பெரும் படம் இருக்கு. நட நட வாடி செவலச்சி, தூத்த விழுகுதானே நட வேமா. ஏன் இன்னைக்கு நீ பத்தி தெரியல, நான் தான் வருவேன்ல. அப்புறம் ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்கணும்ல, வாங்கறேன்ல நட வேமா. ஏண்டி இந்த வக்கீல் அள்ளி கொட்டத்துக்குள்ள போட்டுவிட்டு அப்புறம் வந்து கட்டுவோமே நினைச்சேன், அதுக்குள்ள நீ இழுத்துக்கிட்டு தெரியறியா? எல்லா வேலையும் அப்புறம் நீங்க ஒரு ஆளா பார்க்கணும்னா எப்படித்தான் பாக்குறது? ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா தானே ஓடி அடையும். வக்கீல போட்டுட்டு வந்து மாட்டை கொண்டு கட்டிக்கிறேன், நீ விடு. அம்மா புடிச்சிட்டு வந்தவளுக்கு கட்டுறது பெரிய வேலை இல்ல. நீங்க கொண்டு கொட்டத்துக்குள்ள போடுங்க, நான் கட்டிட்டு வந்துடுறேன். இது ஈரத்துல நிக்காத. ஆமா, நான் ஈரத்துல நிக்க கூடாது, நீங்க நிக்கலாமா? வக்கீல கொண்டு போட்டுட்டு வாங்க, நான் கட்டிக்கிறேன். போங்க மாமா, ஈரத்துல நிக்காதீங்க, உள்ள போய் தலையை தோட்டுங்க போங்க. அதான் மாட்டை கட்டியாச்சு, வேற என்ன வேலை இருக்கு உனக்கு? நீனு உள்ள வா. நான் வாரேன், இந்த கட்டாந்தரையை கூட்டி எழுதிட்டு வரேன், நீங்க போங்கங்கிறேன்ல. அட மழை வெறிச்சோன்னு கூட்டி எழுக்கிறலாம், நீ உள்ள வா. அன்னைக்கு அத்தாடி, என் மாமனுக்கு நான் ஒரு வேலை செஞ்சிடக்கூடாது. அம்மா வாங்க வாங்க. அம்மா இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் சொல்லிட்டாங்களா, இன்னைக்கு பொழுதோட இந்த டிவிக்கும் போனுக்கும் வாய் இருந்தாலும் அழுதுருமே. இந்த மழை பெஞ்சா எதுக்கு முடியும் உங்களை லீவ் விடுறாங்க? பேசாம ஒரு ஆட்டோ விட்டுல கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுட்டா நீங்க வாட்டுக்கு பொழுதோட அதுக்குள்ளேயாவது கிடப்பில்ல. வீட்டுல விட்டு என்ன செய்திங்கிறேன். அம்மா அவங்க லீவ் விடுறதே பெரிய விஷயம், நீனே போய் சொல்லிட்டு வந்துருவ போல. அம்மா விட்டு என்ன முடியும் செய்ய? பொழுதன்னைக்கு இந்த டிவியை தானே பாக்குறிய? ஐயோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் விட்டுருக்காங்களே, இந்த புஸ்தகத்தை எடுத்து வச்சு படிப்போம், வீட்டுல அம்மாவுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவோம். அப்படி ஏதாச்சும் பண்றீங்களாம்டி? 24 மணி நேரமும் திங்க தூங்க டிவியை பார்க்க. தூங்குனா கூட சரி கழுத பரவாயில்லைன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாம பொழுதாவுள்ளதனைக்கு இந்த போனை தானே நோண்டுற? போனுக்கு அப்பாவே கார்டு போடலையா? அப்ப நல்லதா போச்சே. அம்மா கார்டு போட சொல்லுங்கம்மா. அப்பாவுக்கு எப்ப தேவையோ அப்ப போட்டுக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. ப்ளீஸ்மா. நான் என்னத்த சொல்ல, அவருக்கு தேவைன்னா அவர் போட்டுக்கிடுவார், நீயும் ஜோலி பாரு. போன்ல படிக்க வேண்டியது இருக்குமா, இது அவ கேட்டா மட்டும் போட்டு கொடுத்துருப்பீங்கல்ல. யாரு நீ போன பார்த்து படிக்கிறலாம்டி? நீ படிக்கிற லட்சணம் என்னன்னு உன்னை பத்தி எனக்கு தெரியாது. புள்ளையும் முகர கட்டையும் பாரு. வா வந்து காப்பியை குடி. எனக்கு ஒன்றும் வேணாம். என்னம்மா, என்ன சத்தம்? மகளுக்கு தான் ஏதோ வேணுமா என்னன்னு கேளுங்க. என்னம்மா வேணும்? என்ன செய்யணும்? இல்லப்பா, டீக்கு தொட்டுக்கிற பிஸ்கட் வேணும். பிஸ்கட் தானடா வேணும்? நேற்று அப்பா வாங்கிட்டு வந்தது அம்மா கூடையில வச்சிருப்பா, போய் எடுத்துக்க. சரிப்பா. யாத்தா உங்க மக்கமார்களை மாதிரி ஒரு முகமாத்து கறியெல்லாம் இந்த உலகத்துல பார்த்தது இல்ல மாமா. ஏன்டி அப்படி சொல்ற? என்ன ஆச்சு? என்ன செஞ்சாய் மக? போனுக்கு காடு விடாம வச்சிருக்கலாம்ல, அதுக்குத்தான் இப்படி நேரம் கதறிக்கிட்டு இருந்துச்சு. உங்களை பார்க்கவும் எப்படி பேசிட்டு போது பத்தியில. அது சரி. ஆமா, போன்ல காடு இல்ல, சரி என்னத்துக்குன்னு போடாம வச்சிருந்தேன். ஏன் எதுவும் படிக்க வேண்டியது இருக்காமா? படிப்பா. உங்க மக படிக்கிற படிப்பு எங்களுக்குன்னு தெரியாது பாருங்க. நான் கேம் விளையாடுறதுக்கு அந்த இன்ஸ்டாகிராம்ல போய் என்னத்தையும் அந்த ஆடுறது பாடுறத பாக்குறதுக்கு நான் தெரியுது இப்படி. அது சரி. அன்னைக்கிலே பாப்பா தான் ஒரு போனு கேட்டுச்சு, பேச கொள்றதுக்கு எல்லாத்துட்டையும் அடுத்த பிள்ளைகள்கிட்டயே கேட்கணுமேன்னு சொல்லிட்டு இருந்துச்சே. அதுக்கு ஏதாவது ஒரு போன் வாங்கி கொடுப்போமா? வாங்கித்தான் மாமா கொடுக்கணும். அடுத்த பிள்ளைகள்கிட்ட போன் வாங்கி பேசுறதுனால நல்லா கூட பேச முடியல. உடனே 2 வார்த்தையை பேசிட்டு வச்சிடுறான். நம்மளுக்கு என்னமோ மாதிரி இருக்கு பத்தியில. ஒரு போன் வாங்கி கொடுத்துருவோமா? 1 லட்சம் ரூபா சீட்டு போட்டதும் அடுத்த மாதத்தோட முடியுதுல்ல அன்னைக்கிளி. அதுக்கு 10-15 ரூபாய்க்கு பாப்பாவுக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு மிச்ச காசுக்கு கழுத்துக்கு போட ஒரு செயின் வாங்கி கொடுத்துருவோம். எல்லா பிள்ளைகளும் இங்கே தங்கம் போட்டுருந்துச்சுங்க, நம்ம பாப்பா மட்டும் பித்தளை போட்டிருக்கையில என்னமோ மாதிரி இருக்குல்ல. நானும் அதைத்தான் மாமா நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு உள்ள பித்தளை உடலை பற்றியில எல்லாம் தங்கம் தான் போட்டிருக்கு. நம்ம விட்டு குட்டி தான் எதையும் பெருசு ஒண்ணாமல் பித்தளையை மாட்டிட்டு போயிட்டா. பவுன் இன்னைக்கு ரேட்டுக்கு 80-85 ரூபா விற்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு பவுனில் தங்கம் எடுக்கலாம்ல அன்னைக்கிளி? ஆமா, இப்போதைக்கு காலேஜுக்கு தானே. ஒரு பவுனு கழுத்து ஓட்ட பிடிச்சாப்புல எடுத்து போட்டுக்கிறட்டேன், அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்குருவான். சரி அன்னைக்கிளி. அப்போ அடுத்த மாதம் நம்ம காசை வாங்கி கையில் வச்சிருக்காம கொண்டு போய் முதல்ல நகையை வாங்கிட்டு வந்துடுறேன். அப்ப என்னப்பா வெறும் ரஸ்கா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஏன் ரசுக்கு திண்டா என்ன டீ? அமுல் ரஸ்க்கு நல்லாத்தான் இருக்கும், தின்னுவா. போமா, எனக்கு ரஸ்க்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல.
ஏதோ ஒரு ஞாபகத்தில் ரஸ்க் வாங்கிட்டு வந்துட்டேன் போல. சரி, இதை இப்போதைக்கு நினச்சி சாப்பிடுமா. சாயங்காலம் அப்பா பிஸ்கட் வாங்கி வைக்கிறேன். இப்ப என்னப்பா, அவ இல்லைனாலும் வீட்ல அவளுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கி வைக்கிறீங்க, எனக்கு பிடிச்சது மாதிரி வாங்கி ஒண்ணுமே வைக்க மாட்டேங்கிறீங்க. அதான் ஆரம்பிச்சிட்டல்ல, இன்னைக்கு பொழுதோட இதேதான் பஞ்சாயத்தா இருக்கேன். ஏட்டி கூட விளையாடுறதுக்கு சிரிக்கிறதுக்கு அவளும் இல்ல, அவ இல்லைன்னு கொஞ்சமாவது வருத்தப்படுறியா? அவளுக்கு அதை பண்றியா, எனக்கு இதை பண்ணல. இருந்தாலும் போட்டி, இல்லைனாலும் போட்டியாடி. ஆமா, அவ இல்லைனாலும் அவளுக்கு பிடிச்ச பொருள் தானே வீட்ல இருக்கு, எனக்கு பிடிச்சது என்ன இருக்கு? இப்போ என்னத்தான் உனக்கு வேணும்? பிஸ்கட்டு தானே வேணும். வீடு அப்பா சாயங்காலம் 1க்கு 4 பாக்கெட்டை வாங்கி வைக்கிறேன். என்ன பிஸ்கட் வேணும்னு சொல்லு. போங்கப்பா, உங்களுக்கு என்ன விட அவ்வளவுதான் பிடிக்கும். ஏன்ப்பா அப்படி சொல்கிற? 2 பேரையும் நாங்கள் தானே பெற்றோம், 2 பேரையும் பிடிக்கத்தான் செய்யும். ஆமா ஆமா, அதனாலதான் எனக்கு பிடிச்ச பிஸ்கெட் வாங்காம அவளுக்கு பிடிச்ச ரஸ்க் வாங்கிட்டு வந்திருக்கீங்களாக்கும். நான் எத்தனை நாளா டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் கேட்டுட்டே இருக்கேன், ஒரு நாள் கூட வாங்கிட்டு வரல. அன்னைக்கு அவ பீஸா கேட்டா உடனே வாங்கி கொடுத்துட்டீங்க. எடி நீ வீட்ல இருக்க, அவ வெளியில ஹாஸ்டல்ல கிடக்குறோம். டி வீட்ல இருக்கிற பிள்ளைக்கு நான் 24 மணி நேரம் செஞ்சு கொடுத்துட்டு தானே இருக்கேன். அவ ஹாஸ்டல்ல ஒரு நேரம் திங்காமல் இருக்கிறவளுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு உனக்கு போட்டியா? நீனும் தானடா பீஸா சாப்பிட்ட, அக்கா மட்டுமா சாப்பிட்டா? வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சா சாப்பிட தான் செய்வாங்க. ஆனால் அவ தானே கேட்டா, எனக்கு பிடிச்சது எதுவுமே இன்னும் வாங்கி தரல. அன்னைக்கு நான் சாண்ட்விச் கேட்டேன், அதுக்கு மட்டும் ஜங்க் ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டீங்க. ஐயா ஐயா, இந்த பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தெல்லாம் இருக்கும் போல. உனக்கு இப்போ என்ன? பிஸ்கட்டும் சாண்ட்விட்சும் வேணும் அப்படித்தானே? சாயங்காலம் அப்பா டவுனுக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன். இப்போ வந்து டீயை குடிக்கிறியா? எனக்கு ரஸ்கெல்லாம் வேணாம், வெறும் டீ மட்டும் போதும். நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் தானே நிற்பேன். சரி வா, வந்து டீயை மட்டும் குடி. காலையில் எனக்கு பூரி வேணும். சரித்தா, அம்மாவை பூரி சுட சொல்லுவோம். மழை நேரத்துல இங்கிட்டு கிடக்கிறத அங்கிட்டு எடுத்து போட முடியாம இருக்கு, கை கால்லாம் சிலு சிலுன்னு இருக்கு. உங்களுக்கு பூரி வேணுமா? பூரி என்னாலெல்லாம் போட முடியாது. பார்த்தீங்களா, அவ கேட்டா நேரம் போட்டிருப்பாங்க. நான் சொல்கிறேன் அம்மாட்ட சொல்கிறேன். உனக்கு என்ன பூரி தானே வேணும்? காலையில் போட்டுருவோம், சாப்பிடுவோம். சரியா? உருளைக்கிழங்கு குருமா வைக்க சொல்லவா, தேங்காய் சட்னி வைக்க சொல்லவா? யார் வர்றதுன்னு நினைச்சிய? இது நல்ல கொடுமையால இருக்கு. இங்க மழை வெஞ்சு சிலு சிலுன்னு கை கால்லாம் அடைச்சிக்கிட்டு வருது, உங்களுக்கு பூரி விடவான்? பூரி ஆட போட்டு கூட அன்னைக்கு மழை நேரத்துக்கு வீட்டில் லீவுக்கு இருக்குது, ஏதாவது சாப்பிட கொடுத்தா சாப்பிட்டுட்டு இருக்கும்ல. அவன் மழை வேற நேரம் தான் உங்க மக்க மாதிரி திங்கிறாளுங்க, மற்ற நேரம்லாம் திங்காம படுக்குன்னு தானே கிடக்காளுங்க. கொண்டு அந்த ரசக்க அப்பாவுக்கு கொடுப்பான். பூரி சுடுறேன் அதான் உத்தரவு போட்டிருக்கீங்க, அப்புறம் சுடாம என்ன செய்யறது? அப்பாட்ட ரசக்க கொடுத்துட்டு இந்த காப்பியை குடி. வங்கு கடல் ஆழமென வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லை. என்னுடைய நாயகனே, ஊர்வனங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வனமில்லை. எனக்கென வந்த தேவதே சரி பாதி நீ அல்லவா, நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா. ஹலோ, மம்மி கேக்குதா மம்மி? சொல்லு சௌமி. மம்மி, நானு அவரு அத்தை மாமா எல்லாரும் ஒரு வேண்டுதல் பண்றதுக்காக கோவிலுக்கு வந்திருக்கோம். நீங்களும் வர முடியும்னா கோவிலுக்கு வரீங்களா மம்மி? கோவில்ல குடும்பத்தோட போயிருக்கீங்க, எதுவும் விசேஷமா? ஆமா மம்மி, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேண்டுதல் இருக்கு. அத்தை எங்களுக்காக பண்ணின வேண்டுதலை நான் எடுத்து பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதான் நீங்களும் வந்தீங்கன்னா ஃபேமிலியா இருக்குமேன்னு நினைச்சேன். பரவாயில்லையே சௌமியா, அத்தை வச்ச வேண்டுதலை நீ பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கியா? நல்ல விஷயம்டி. என்ன வேண்டுதல்? ஒரு வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாருல மம்மி, அவருக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சா இந்த கோவில்ல வந்து பூ மிதிக்கிறதா அத்தை வேண்டிக்கிட்டாங்களாம். அதான் வயசான காலத்துல எதுக்கு அவங்க பூ மிதிக்கணும், நம்மளே போய் பூ மிதிச்சுட்டு வந்துடலான்னு அந்த வேண்டுதலை நான் வாங்கிக்கிட்டேன். நீங்களும் வந்தீங்கன்னா நான் அழகா பூல நடந்து வர்றதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கல்ல மம்மி. பூ மிதிக்கிற வேண்டுதலை நீ வரேன்னு சொன்னியா? நிஜமாதான் சொல்றியா சௌமியா? ஆமாம் மம்மி, அத்தை பாவம் வயசானவங்க, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. நானா அப்படியே நடந்து வந்துடுவேன், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால தான் நான் மிதிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீங்களும் வாங்கலேன், அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் சேர்ந்து எடுக்கலாம்ல. பூ மிதிக்கிறத இவ என்ன ரொம்ப சாதாரணமாக சொல்கிறா? தெரிஞ்சுதான் பேசுகிறாளா தெரியாமல் பேசுகிறாளான்னு ஒன்றும் விளங்கலையே. ஆமாம் சௌமி, நீ இப்போ எங்கே இருக்க? கோவிலுக்கு வந்துட்டீங்களா? கோவிலுக்கு வந்தாச்சு மம்மி, நான் கோவிலில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். அவங்கெல்லாம் அந்த பக்கம் பூஜைக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பூவெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும்ல. கோவிலுக்கு வந்தாச்சுன்னா நம்ம எதுவும் குப்பையை கிளற வேண்டாம். அவளா முடிவெடுத்து செய்யும் போது நம்ம ஏன் வேண்டான்னு தடுக்கணும்? சரி சௌமி, நீ சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணடா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என்னால் வர முடியாது. நீ பார்த்துக்கோ. ஓ அப்படியா, சரி ஓகே மம்மி, நீங்கள் இப்போ பாருங்க. சௌமியா, பூ மிதிச்சு இறங்கும்போது கவனமா இறங்கு, கேர்ஃபுல்லா இரு. சாமியை நல்ல மனசுல நினைச்சுக்கோ, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. சரியா?
இருக்கே மம்மி, நீங்க இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்றீங்க. வேண்டுதல் வச்ச பிறகு சாமியை நினைக்காம இருப்பேனா? அதெல்லாம் நான் நல்லபடியா பூ மிதிச்சிட்டு வந்துடுவேன். அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்றேன். நீங்க இன்ஸ்டால போஸ்ட் போடுங்க. சரி மம்மி, நான் வச்சிடுறேன். பாய் பாய். பூ மிதிக்கிறதுல ரோஜா பூ போட்டு நடக்க சொல்லுவாங்களா இல்லை முல்லைப்பூ மல்லிப்பூ போட்டு நடக்க சொல்லுவாங்களா? சரி, ஓகே, எதுவாக இருந்தால் என்ன. பூ பந்தல்ல அப்படியே நடந்து வரும்போது காலெல்லாம் குளு குளு ஜில்லு ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ கிளைமேட்டும் நல்லா இருக்கு. அந்த மாதிரி பூ விரித்து அதில் நான் நடந்து வந்தேன்னா எவ்வளோ அழகாக இருக்கும்ல. அந்த காலத்தில் ராணிங்கள்லாம் நடந்து வந்தது மாதிரி அற்புதமாக இருக்கும். இதை நல்ல ஒரு வீடியோ எடுத்து இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் போட்டு விடணும். சௌமியா, அத்தை வரேன் அத்தை. சௌமியா, வேண்டுதலுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் ரெடி ஆயிருச்சு. நீ வந்தீனா பூ இறங்கிடலாமா? சரிங்க அத்தை, நான் ரெடியாக தான் இருக்கேன். வாங்க போகலாம். சௌமியா, மறுபடியும் கேட்குறேன், எனக்காக நீ கஷ்டப்பட வேணாம் அத்தை. உன்னால் முடியலைன்னா சொல்லு, நான் இறங்கிக்கிறேன். அத்தை, நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்கிறது? எங்களுக்காக நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு முடியலைங்கிற சமயத்தில் அதை நான் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் முதல்ல வாங்க போகலாம். சரி சௌமியா, நீ ஒரு முடிவு எடுத்து அதை மாற்ற முடியுமா? இப்பதான் நீங்க உங்க மருமகளை நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க. வாங்க போலாம். இன்னும் 2 பேரையும் ஆள காணா. ஓ, அம்மா வந்துட்டாங்கப்பா. சௌமியா, வந்து முதல்ல சாமியை கும்பிடு. மருதாயி, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாங்க. எங்க பூசாரிய காணா? வந்துட்டேம்மா. வேண்டுதலை நிறைவேற்ற போறது யாரு? நான் தான் சாமி. ஏன், என் பிள்ளைகளுக்காக நான் வச்ச நேர்த்தி கடேன். அதை என் மருமக பண்றதுக்கு எந்த தடங்களும் இல்லையில, பண்ணலாங்களா? தாராளமா பண்ணலாமா. அதனால எந்த தப்பும் இல்லை. பண்ணணும்னு மனசு வந்ததே பெரிய விஷயம் இல்லையா? உங்களுக்கு கிடைச்ச மருமக மாதிரி இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. எல்லாம் நீங்க பண்ணின புண்ணியம்மா. இப்ப ஏற்பட்ட மகராசி உங்களுக்கு மருமகளா கிடைச்சிருக்கா. சரியா சொன்னீங்க சாமி. அடுத்து ஆக வேண்டிய வேலை என்னன்னு சொன்னீங்கன்னா நேர்த்தி கடனை ஆரம்பிச்சிருவோம். எடுத்து வச்சிருக்கிற 3 குடத்து மஞ்சள் தண்ணியை எடுத்து நீங்க 3 பேரும் ஒவ்வொருத்தர அம்மா தலையில ஊத்துங்க. அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிச்சிருவோம். சரிங்க சாமி, சரிங்க சாமி. அம்மாடி, வந்து இப்படி உட்காருங்கப்பா. சரி. ராசேந்திரா, உன் பொண்டாட்டிக்கு முன்ன பின்ன பூ மிதிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? இல்ல நீனும் உன் ஆத்தாலும் சேர்ந்து இழுத்து விட்டுருக்கீங்களாடா? ஆடு தானா வந்து தலையை கொடுத்துச்சுப்பா. எதுக்கு விடுவானே வெட்டிடுவோமேனு பிளான் பண்ணிட்டோம். அதான பார்த்தேன். அப்போ உன் பொண்டாட்டிக்கு விவரம் தெரியாது. விவரம் தெரியுமோ தெரியாதுன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆனா அவளா வாண்டடா கேட்டதுக்கு நாங்க அக்செப்ட் பண்ணோம். மற்றபடி நாங்க புஷ் பண்ணிலாம் எதுவுமே நடக்கலப்பா. அது உண்மை. சரி சரி, வா தண்ணியை ஊத்துவோம். சௌமியா, உட்காருமா. சாமி, அப்படித்தானுங்களா? உங்க மயன் வீட்டுக்காரரு 2 பேரையும் வந்து ஊத்த சொல்லுங்கம்மா. அப்படியே ஒவ்வொருத்தரா ஊத்துங்க. இந்திரா, அந்த குடத்தை எடுத்து நீ ஊத்துப்பா. சரிங்கம்மா. அப்பா, நீங்க வாங்க. நான் எதுக்குப்பா? அதான் 2 பேரும் ஊத்திட்டீல்ல. அப்பா, இப்பதான் என் பொண்டாட்டி மனசு மாதிரி நம்ம குடும்பத்துக்காக ஏதோ ஒண்ணு செய்யறா. சந்தோஷமா நீங்களும் வந்து கலந்துக்குங்கப்பா. அப்பதானே நல்லா இருக்கான். சரிப்பா சரிப்பா, நீ இப்படி சந்தோஷமா இருக்கும்போது கண்டிப்பா கலந்துக்கிறேன். ஐயோ, எல்லாரும் ஒரு வழியா நம்ம பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பூல போய் மிதிச்சிட்டு வந்த உடனே குடும்பமே நம்ம காலடியில விழுந்து கிடக்க போகுது. அம்மாடி மருமகளே. மருமகளே வா. ஆமாம்மா, நீ என் வீட்டுக்கு விளக்கேத்த வந்த மருமகள் இல்லையா? மாமா, நீங்க என்ன மருமகளேன்னு கூப்பிட்டது எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்குதான் மாமா முதல் முறையா கேக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன்னோட இந்த மாற்றம் என்னைக்கு நிலைச்சு இருக்கணும்னு அந்த அம்பாள் கிட்ட நல்லா வேண்டிக்க. என்னைக்கும் நிலைச்சு இருக்கும் மாமா. நீங்க மஞ்சள் தண்ணிய ஊத்துங்க. சந்தோஷம்மா, சந்தோஷம். ஊத்தியா ஊத்து. இத்தனை வருஷமா என்ன வேண்டாத மருமகளா பார்த்த பாவத்துக்கு நீனும் உன் பொண்டாட்டியும் இந்த மஞ்சள் தண்ணிய ஊத்தி கடைசியா உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கு இருக்கிற உறவை முறிச்சுக்கிறீங்கடா. எப்போ சுத்தமா முடியலடி நெடுவாளி. அம்பிடுத்தாக்கா, அதான் ஆத்தா வீட்டுக்கு வந்துட்டோம்ல, பொறுமையா நட. ஐயோ, எப்படித்தான் விழுந்தனோ என்னன்னுதான் எந்திரிச்சனோ, இப்படி சுளுக்கிக்கிருச்சே. ஆமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆட்டைய போட போனது நான், விழுந்து எந்திரிச்சு வந்தது நான், காலில் அடிபட்டிருக்குன்னு உனக்கு சொல்றியே, என்னக்கா கணக்குது? எருமை, ஆட்டையை போட போனோம்னு ஒய்யாம சொல்லாத. ஊருக்காரன் எவனாவது கேட்டான்னா அவ்வளவுதான், நம்மளை போட்டு பொறிச்சு எடுத்துருவாங்க. அதுவும் சரிதான். நம்மளை போட்டு எங்க என்னைய போட்டு பொறிச்சு எடுத்துருவாங்க. ஆமா, மொட்டைக்காரத்தா இருக்கா என்னன்னு தெரியல. மொட்டைக்காரத்தா, வயலுக்கு எதுவும் போயிருச்சோ? மொட்டைக்காரத்தா, ஏ மொட்டைக்காரத்தோ. ஆரடி
நாங்கள் தான் கொஞ்சம் வெளியில் வாங்க, ஒரு வேலை வந்திருக்கு. வாங்கடி. என்ன இப்படி 2 பேரும் ஒத்தாப்புல வந்திருக்கீல்ல? என்ன அதான் உங்களுக்கு சோழி வந்திருக்குன்னு சொன்னோம்ல, காலையில் பேஞ்ச மழையில் அக்கா வலிக்கு விழுந்துருச்சு, அதான் சுளுக்கு எடுத்து விடணுமேனு வந்திருக்கோம். காலையில வேஞ்ச மலைக்கு இவ எங்க போன? என்னடி ஆச்சு காலையில உனச? தெரியலத்தா, வாசப்படியில் வலிக்கு விழுந்துட்டேன். வாசப்படியில வலிக்கு விழுந்துட்டிய? ஏண்டி என்னமோ நேத்து கல்யாணம் பண்ணி வந்த புது பொண்ணு மாதிரி வாசப்படியில வலிக்கு விழுந்துட்டோம்ங்கிற? இத்தனை வருஷமா புணங்கிக்கிட்டு இருந்த வாசப்படி தானம்டி? ஆமாம், புது பொண்ணுக்கு தான் வாசப்படி வழுக்கும், பழைய பொண்ணுக்கு வழுக்காது. அட ஏன் அத்தான் நீ வேற, மலையில் பாசம் முடிச்சு போய் கிடந்திருக்கோம், வலிக்கி விட்டுருச்சு. இப்போ அதெல்லாம் ஒரு கேள்வியா? அக்காவுக்கு எண்ணெயை தேய்ச்சி சுளுக்கு எடுத்து விடு. சரி உள்ள வாங்க, எண்ணெய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, என்னால் நடக்கவே முடியல முட்டைக்கரத்தா, காலெல்லாம் வலிக்குது. துளுக்கு இருந்தா வலிக்க தாண்டி செய்யேன். எங்கிட்டும் சதகுத பிறண்டிருக்கான், விளக்கெண்ணெய் போட்டு நீவி விட்டா சரியா போயிடும். வந்து உள்ள உட்காருங்க வாங்க. ஏக்கா, ஆத்தா கையை போட்டு வலிச்சு விட்டுச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். வா உள்ள போய் உட்காருவான், அதான் ஆத்தா முடித்தரம் சொல்லுதுல்ல. உட்காருங்க, நான் போய் எண்ணெய் எடுத்துட்டு வரேன். காலிலையா கையிலையுமாடி? காலில் மட்டும்தான் முட்டைக்கரத்தா. ஏன் அத்தாடி? சரி காலை கொண்டா, எங்கன சுளுக்கு இருக்குன்னு பாப்போம். ஆத்தா பொறுமையா இழுங்க, வேகமா இழுத்து பிராதிய. ஆட, இன்னைக்கு நேற்று ஆத்தா சுளுக்கு எடுத்து விடுது, அது காலங்காலமாக இதே தொழிலை வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கிட்ட போய் டாக்டர்கிட்ட போனால் கூட பயப்படலாம், ஆத்தாட்ட வந்தால் பயப்படலாமா? அதெல்லாம் பொண்ணு மாதிரி இழுத்து விட்டுரு, நீ கவலைப்படாமல் காட்டு. அலைமேலு மருமகளுக்கெல்லாம் அனுபவம் பேசுறதி வாரம் இல்லை, நாளுக்கு நாள் நெதாம எங்கிட்டாவது விழுந்தெந்திரிச்சு வருவேன். இப்படி சுளுக்கெடுத்து விட்டே ஏன் ஆயுசு போகுது. நாய் மாமியாள் மருமகளும் ஒத்தருவா காசு மட்டும் கொடுக்க மாட்டோங்கிறாளுங்க. இவளுக்கு சுளுக்கெடுத்த காசை வாங்கினாலே நான் ஒரு வீடு கட்டிடலாம். கிழவிக்கு குசும்ப பத்தியா? எங்ககிட்ட சுளுக்கெடுத்த காசை வாங்கி இது வீடு கட்டிடுமா? ஏன் உன் மயன் கட்டி கொடுத்த வீடு பத்தாதக்க உனக்கு? ஒரு சொல்லுக்கு சொல்றேன்டி, காசு கொடுக்காம சுளுக்கெடுத்துட்டு போவியல்ல? நான் உனக்கு 50 ரூபா காசெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கேன், எனக்கு நல்லா சுளுக்கெடுத்து விடு. அடி காசு கண்டி சொல்லலடி வனச, வைத்தியத்தை சும்மா பார்த்தா சரியா போகாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குத்தான் ஒரு 10-20 காணிக்க வைக்கிறது, வேற என்ன? ஆத்தா 50க்கு 100 கூட சேர்த்து வாங்கிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் காலை கொஞ்சம் தேத்தி விட்டு கடைக்கு போகணும், வேலை பார்க்கணும். என்னைக்கிடி கடை திறக்குறிய? எத்தனாம் தேதி? கடை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு தான், இன்னும் 2 நாள்ல திறக்கணும். ஐயா என்ன 2 நாள்ல திறக்கிறதுக்காடி இப்படி விழுந்து எந்திரிச்சிட்டு வருவாங்க? பார்த்து பொறுமையா இல்லைங்க. ஒன்னும் பண்ணாதடி, ஒன்னும் பண்ணாது. என்னத்தை இழுக்கிறப்ப? எனக்கு வலிக்குதுதா, பொறுமையா இல்லைங்கத்தா, என்னால தாங்க முடியலையே. லேசா தாண்டி இப்படி நீவி விடுறேன், எண்ணெயை போட்டு இப்படி நீவி விட்டு இந்த இருக்கா சொல்லுக்கு எங்கன வலிக்குதா? ஆமா, அங்கனதான் வலிக்குது. ஐயோ வலிக்குதே. ஒன்னும் பண்ணாது மக்கா. இந்த நரம்பு இருக்கத்தி அந்த சிலிண்டர் இருக்காங்கல்ல, இவதான் போய் உன்னை இப்படி வலிக்க அப்படி இருக்கணும். ஐயா தாத்தா, எனக்கு வலிக்குது தா, என்னை விட்டுருங்க. அத்தடி என்னை விட்டுருங்க, எனக்கு சுளுக்கே எடுக்க வேணா, தயவு செஞ்சு என்னை விட்டுருதா. அடி ஒன்னும் பண்ணாதடி, நீ சின்ன பிள்ளையா? இந்த அம்பிடுத்தானே முடிஞ்சு வச்சு. ஏ ஆத்தா, பார்த்து சுளுக்கடு. நீ என்ன விட்ட காலையே தனியா தூக்கி எடுத்துருவ போல. அவன் சுளுக்கு நீவி எடுக்க வேணாமாடி? ஐயோ வலி உசுறு போகுதுதா. எடுக்கிற வரைக்கும் எப்படி இருக்க முடியும்? எண்ணெயை தேய்ச்சி நீவி விட்டு சுடுதண்ணியை வச்சு ஒத்தரம் கொடுத்தா சரியா போயிரு. சாத்தாடி, இந்த கிளவி எல்லாம் இருக்கிற வரைக்கும் இப்படி ஏதாவது ஒண்ணுன்னா வந்து பாத்துக்கிறேன். இதுகெல்லாம் மண்டையை போட்டுருச்சுன்னா யார்கிட்ட போய் வைத்தியம் பாக்குறது? ஏண்டி அதுக்குள்ள எங்களை சாக சொல்றீ? எப்படி இல்லத்தா, சொல்றேன் ஒரு சொல்லுக்கு. இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஏதோ வந்து உங்களுக்கு பிள்ளைகளுக்கு மாந்தான் வயிற்றுல தொங்க விழுந்துருச்சுன்னா தட்டி பார்த்துக்குறோம், தடவி பார்த்துக்குறோம், இப்படி சுளுக்கு விழுந்தா சுளுக்கு எடுத்துக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறேன். நீங்கள்லாம் காலகாலத்தில் போய் சேர்ந்துட்டா எங்களுக்கு கட்டைகளுக்கெல்லாம் யார் வைத்தியம் பார்க்கறது? எங்களுக்கு பார்க்க எங்கள் பிள்ளைகளுக்கு பார்க்கலாம் ஆள் இல்லையே. அதுக்குள்ள நீங்க ஒரு ரூட்ஸ் கத்துக்கிறங்க. ஆமா, அப்புறம் என்னத்துக்கு இருக்கீங்க கொமர் கடைகள்லாம்? இப்படியே சும்மா இருக்கிற நேரத்துக்கு அது எப்படி இது எப்படின்னு வந்ததேன். இப்படி கேட்டு ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிறேன்னு அப்புறம் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி எல்லாத்தையும் கத்துக்கிறது? போதும் விட்டுருச்சு நீ போதும், விட்டுருங்க. அடி என்னடி இவ சின்ன பிள்ளை கணக்கா அப்படி அழுகுற? அத போதும் தான் வந்துருச்சு. இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நீ விட்டுருங்க ஆத்தாடி. அப்படியே 3 வாட்டி காலை எந்திரிச்சு இப்படி லவக்குன்னு இப்படி 3 உதறு. எப்படி? காலை தூக்கிக்கிட்டு இப்படி 3 வாட்டி இப்படி உதரும் டீ, சரியா போயிறேன். 1 அப்படித்தான் 2 நான் 1 முறை உதறு, சரியாயிரும். 3 அப்படித்தான் காலை கீழே கொடுக்க. இப்போ எப்படி இருக்கு வலி? அப்படி இப்போ கொஞ்சம் பரவாயில்லத்தா. அப்படித்தான் சரியா போயிடும். வீட்டுக்கு போய் 2 வேளைக்கு லேசா நல்லா நெய்யை சூடு காட்டி அப்படியே நீவி விட்டு அப்படியே உப்பு ஒத்தரம் கொடுத்துட்டு வா, தேவலையா போயிடும். சுடுதண்ணியை வச்சு காலை கழுவு. சரி முட்டைக்காரத்தா.
கோ 50 ரூபாய்க்கு 100 ரூபாயா கையில் காசு இருந்தால் கொடுத்துட்டு வந்துரு, இல்லைன்னா காசு கொடுக்கலடி அதனால தான் சரியா போகலேன்னு சொல்லிடும். அப்போ இந்தாங்க 100 எடுத்துட்டல, 50 ரூபா தான் எடுத்துட்டு வந்தேன். அடே 50 ரூபாயெல்லாம் வேணாம், ஒரு 5 ரூபா கொடுத்துட்டு போ. ஐத்தியம் சும்மா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தேவலையாகாதுன்னு. அதுக்காக கேட்டேன். 5 ரூபா கொடு. எதுக்கு 50 ரூபா? எதுக்கு? அப்புறம் டாக்டர் அம்மாவுக்கு காசு கொடுக்கலைன்னு அங்கிட்டு போய் புறணி பேசுறதுக்கா? வாங்கிக்க, அப்புறம் வெத்தலை வாக்கு போடுறதுக்காகும்ல. ஆமா, இவ ஒருத்தி. அவ மாமியா மரத்தையும் வெத்தலையும் பாக்கையும் போட்டு புளிச்சுன்னு துப்பிக்கிட்டு தெரியுறேன். சரி கொண்டுட்டு வந்துட்டேன். என்னத்தை வாங்காம இருந்தாலும் கோச்சுக்கிறவியலே. ஐயா, வேணாம்னு சொல்றதுக்கு எப்படி ஒரு பிட்டப்படுதுன்னு பத்தியா? கிளவி பெல்லா கிளவி. வாங்கிக்கிட்டான். நான் என்ன 500 1000 தர்றேன். ஆஸ்பத்திரிக்கு போனா அது 1000 2000 தீட்டி விட்டுருப்பாங்க. ஏதோ 50 ரூபாயில சரியா போகுதுல்ல, வாங்கிக்கிறங்க. சரி கொண்டா, வாங்கலைனாலும் விட மாட்டேன். சரி மண்டக்காரத்தா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். வைத்தியம் பார்த்துட்டு போகையில போயிட்டு வரோம்னு சொல்லாது எடியே. போங்க. இது வேற கணக்கு இருக்காக்க? ஏன் போயிட்டு வரோம்னு சொன்னா ஓயாம வருவோம்னா? வைத்தியம் பார்த்துட்டு போற இடத்துலயும் துக்க வீட்டுக்கு வந்துட்டு போற இடத்துலயும் போயிட்டு வாரம்னு சொல்லக்கூடாது. அதனால சொல்லாம போயிடுறது நல்லது. கிளம்புங்க. ஆமா அப்படித்தான். என்ன ஆமா அப்படித்தான். பெரிய மனசு சொன்னா ஒரு அர்த்தம் இருக்க முடி. சரி வா, நம்ம கிளம்புவோம். வைத்தியம் பார்த்தவளுக்கு 50 ரூபா, வைத்தியம் பார்க்க கூட்டிட்டு வந்தவளுக்கு எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போ. அதானே பார்த்தேன். சோழியும் குடுமையும் சும்மா ஆடாதேன்னு நினைச்சேன். என்ன எருமை வேணும்? கொண்டுட்டு வந்தது 50 ரூபா ஆத்தாட கொடுத்தாச்சு. அண்ணாச்சி கடையில் அக்கௌண்ட் வச்சு ஒரு டீயும் பச்சையுமாவது வாங்கி தந்துட்டு போல, அப்புறமே வந்து காசை கொடுத்துக்கறலாம். வாங்கி தரலைன்னா விடவா போற? மழை வேற வேஞ்சிருக்கு. இந்த நேரத்துல உன் வாய் சும்மா இருக்குமா? வா மொய் வைக்கணும்னு முடிவாயிருச்சு. வா வைக்கிறேன். என்னம்மா அங்கேயே நிக்கிற? பூ மிதிக்கிறது இங்க வாம்மா. இன்னும் அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே பண்ணலையே சாமி. அப்புறம் எப்படி பூ மிதிக்கிறது? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுமா, நீங்க வாங்க. பூ எதையும் காணோம். எப்படி நடக்கிறது? அங்க பாருமா, பூ தணல் எப்படி தகத்தகன்னு இருக்குன்னு. அதுலதான் நடக்கணும். சாமி, என்ன பூ மிதிக்கிறதுன்னு நெருப்பு கொட்டி வச்சிருக்கீங்க? நெருப்புன்னு சொல்லக்கூடாதுமா, வாயிலடி. நெருப்புன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? அது பூமா, பூ மிதிக்கிறதுக்கு தானே வேண்டுதல் வச்சு வந்திருக்கிய. பூவா? அது நெருப்பு. அத்தை, என்ன அத்தை நெருப்புல இறங்க சொல்றாரு? சௌமியா, நெருப்புன்னு சொல்லக்கூடாது, பூன்னு சொல்லுப்பா. ஆமா சௌமியா, ஈரத்தோட ரொம்ப நேரம் நிக்க கூடாது. படக்குன்னு இறங்கணுமா? எங்க இறங்குறது? நெருப்புலையா? அதுக்கு தானே சௌமியா வந்திருக்க. அம்பாளை நினைச்சுக்கிட்டு பூல இறங்கு. ஒரு நிமிஷம். சாமி, எங்க போறீங்க? சாமி, அத்தை என்ன அத்தை இப்படி கொண்டு வந்து மாட்டி விட்டுருக்கீங்க? என்ன சௌமியா, கோயில் வாசல்ல இப்படி பேசுற? நீ தானமா என் வேண்டுதலை ஏத்துக்கிறோம்னு சொன்ன. உங்க வேண்டுதலை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்காக என்ன நெருப்புல இறக்கி விடுவீங்களா? ஏமா, நீ தானமா ஒத்துக்கிட்டு அவன் மாமியாளுக்காக நான் பண்றேன், என் குடும்பத்துக்காக நான் பண்றேன்னு வந்த. ஏதோ நாங்களா புடிச்சு உன்ன நெருப்புல தள்ளி உள்ளது மாதிரி பேசுற. ஐயோ, என்னங்க, எனக்கு பூ மிதிக்கிறதுனா இந்த மாதிரி நெருப்புல இறங்குறதுன்னு தெரியாதுங்க. சும்மா விளையாடாத சௌமியா. குடும்பத்துக்காக போய் சந்தோஷமா மனசுல தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இறங்கு. அம்மாடி, சாமி, பஞ்சத்தை நீ மேல ஊத்திக்கிட்டு ரொம்ப நேரம் நிக்க கூடாதம்மா. இந்தாங்க இந்த பூச்சட்டிய கையில ஏந்திக்கிட்டு அப்படியே பூல இறங்குங்க. ஐயோ, இது பூச்சட்டி இல்ல, தீச்சட்டி. அப்படி சொல்லக்கூடாதுமா. இந்தா பூச்சட்டிய கையில வாங்கிக்க சௌமியா. பூச்சட்டிய கையில வாங்குமா. வாங்க சௌமியா, வாங்கிக்கம்மா. குடும்பத்தோட சேர்த்து இவங்கள நம்ம பழி வாங்கலான்னு பார்த்தா இவங்க 3 பேரும் சேர்ந்து நம்மள பழி வாங்கிட்டாங்களே. கையில வாங்கிக்கம்மா. மஞ்சள் தண்ணிய ஊத்திட்டு ரொம்ப நேரம் நிக்க கூடாது. இறங்குமா, பூல இறங்கு. இந்தா பூச்சட்டி. சாமி, இதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இதை கொண்டுட்டு என்னால இறங்க முடியாது. அப்படிலாம் சொல்லாத சௌமியா. தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு பூல இறங்கு. சாமி, இந்த வேண்டுதலை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சாமி. நான் ஏதோ பூ மிதிக்கிறதுனா பூ போட்டு அதுல மிதிக்கிறதுன்னு நினைச்சேன். நீங்க இவ்வளோ நெருப்பு கொளுத்தி வச்சு அதுல மிதிக்கணும்னு என்ன சொல்றீங்க? எனக்கு இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு சாமி. நான் என்னால முடியாது. வேணும்னா எங்க அத்தையவே இறங்க சொல்லுங்க. என்னமா நினைச்சுக்கிட்டு தெரியுத? காலையில இருந்து பூஜைக்கு உண்டான அத்தனை வேலைகளும் பண்ணி உன் பேர்ல அர்ச்சனை பண்ணி பூஜை உனக்குத்தான்ங்கிறது மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு வந்து திடீர்னு என்னால பண்ண முடியாது, அவங்கள பண்ண சொல்லுங்கன்னா என்னமா அர்த்தம்? இல்ல சாமி, அது என்னால. தெய்வம்னா உங்களுக்கு என்ன சாதாரணமா தெரியுதா? தெய்வ குத்தத்துக்கு ஆளாயிராத. இது சக்தி வாய்ந்த அம்மன், உன்னை சும்மா விடாது, உசுர் எடுத்துறோம். உசுர் எடுக்குமா? சௌமியா, வாங்கிக்கம்மா. தெய்வ குத்தத்துக்கு ஆளாகாத. குடிமா, பிடிக்க போறியா இல்லையா? தைரியமா பூச்சட்டியை வாங்கிக்கிட்டு இறங்கு சௌமியா. பூத்தொட்டை கையில ஏந்திக்கிட்டு பூ பந்தல்ல நடந்தது மாதிரியே இருக்கான்.
இருக்கோம் படுபாவிங்களா, குடும்பத்தோட சேர்ந்து இப்படி கோர்த்து விட்டுட்டீங்களே, நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்களா? தெய்வத்தோட சிந்தனை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாம பூல இறங்குமா.